as everyone knows, so June, July, August இந்த 3 மந்த்துமே வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கான மந்த் தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டெவலப்பிங் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னா வந்து ஜாவா. ஸோ இந்த ஜாவாவில் நிறைய கான்செப்ட்ஸ் படித்தாலும் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களால ஒரு நல்ல ஆன்சர் பண்ண முடியறதில்ல, நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 டாபிக்ஸ், ஒரு 10 to 15 டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ ஈஸியாக வந்து லாங்குவேஜ் ஆல்ரெடி நிறைய படித்தவங்களும் சரி, இல்லை இந்த 10 டாபிக்ஸ் மட்டும் படித்து அவங்க இன்டர்வியூ பண்ணாலுமே சரி, அவங்களால ஈஸியாக வந்து இன்டர்வியூவை க்ராக் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ் ரோலுக்கு, எந்த ஒரு டெவலப்பிங் ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பர் 1 என்னென்னா அந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்பர் 2 என்னென்னா ப்ராப்ளம் சால்விங், அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்பர் 3 என்னென்னா அந்த லாங்குவேஜில் டிஎஸ்சியில் அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அட்லீஸ்ட் மாஸ்டராக இல்லைனாலும் ஒரு இன்டர்மீடியட் நாலேஜாச்சும் நமக்கு இருக்கணும். அண்ட் நம்பர் 4 என்னென்னா நம்ம லாங்குவேஜ் நம்ம எந்த லாங்குவேஜ் நம்ம படிச்சிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் நமக்கு இருந்தால் ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்மளால் ஈஸியாக வந்து பிளேஸ் ஆக முடியும். ஸோ அந்த 4 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லாங்குவேஜை ஆல்ரெடி நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், பட் நான் எப்படி ரிவைஸ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நான் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கான்செப்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லி வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் வீடியோ தான் இருக்க போகுது அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் பிரியா டாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிப் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் வந்து எதை நம்ம லேர்ன் பண்ணோம், இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறதா இருந்தாலும் அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ அது ஏன் வந்து ஜாவா பேர் வச்சாங்க, அதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜாக இருந்தது, ஸோ எப்போ வந்து அதை டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், இந்த 2 திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது படிச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இது வந்து மறக்கவே மறக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா அந்த ஜாவாக்கே ஒரு இதான ஒரு சில டாபிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல அது. ஸோ வாட் இஸ் ஜேஆர்இ, ஜேடிகே, ஜேவிஎம் என்ன, அதோட டெஃபினிஷன், டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து why is Java is fully not object oriented and platform independentனா என்ன. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜாவா டியூட்டோரியலில் இருக்கிற இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த லாங்குவேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், இந்த 2 டாபிக்ஸ் வந்து வெரி மேண்டேட்ரி. ஏன்னா இந்த டேட்டா டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 கொஸ்டினாச்சும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப் கேஸ்டிங் அண்ட் டவுன் கேஸ்டிங், இதில் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, இந்த பைட்லேருந்து இன்டீஜருக்கு நம்மளால் வந்து கேஷ் பண்ண முடியுமா, லாங்குக்கு கேஷ் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இந்த செக்ஷனில் வந்து இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதாவது எவ்ரி செம்முக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் சி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதில் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ், ஸ்விட்ச்சு, இந்த கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஸ்விட்ச் ஒர்க் ஆகுது, ஃபார் லூப் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் வந்து மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்காக எந்த கொஷின்ஸும் இல்லை, பட் நமக்கு வரப்போகிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பேசிக் மட்டும் நீங்கள் டச்சப் மட்டும் பண்ணிக்கினா போதும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் இப்போ வந்து வாட் இஸ் ஆப்ஜெக்ட், வாட் இஸ் கிளாஸ், இது எல்லாமே வந்து பேசிக்கான கொஷின்ஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, மெத்தட்னா என்ன, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தோஸ் 2 திங்ஸ். அண்ட் ஸ்டாட்டிக் கீவேர்ட், திஸ் கீவேர்ட், இதுக்கான யூசேஜ் என்ன. ஸோ இந்த 2 கீவேர்டும் வந்து மேண்டேட்ரி. இந்த 2 கீவேர்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நானுமே இந்த கொஷினை வந்து நான் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எனக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
நான் வந்து அந்த டைமில் எந்த ஒரு யூடியூப் சேனல் அந்தளவுக்கு நான் பார்க்கல. எனக்கு எதுனா டவுட் இருந்தால் நான் ரெஃபர் பண்ணுற ஒரே சேனல் என்னென்னா வந்து டெலஸ்கோ. ஸோ அதில் தான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் டிஸ்கிரிப்டாக பேசுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து படித்தேன். பட் மோஸ்ட்லி இந்த சைட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆஸ் எ ஃப்ரெஷராக லேர்ன் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ஊப்ஸில் ஒரு 5 டாபிக்ஸ் இருக்குது. அதாவது இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்ஃபிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். இதில் கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேனல் வந்து கேட்பாங்க. ஒரு கொஷின், அதுக்கான ப்ராப்ளம் சால்விங், ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அண்ட் தென் அதுக்கான யூசேஜஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து நீங்கள் வந்து அதை படிச்சுக்கணும். அண்ட் பாலிமார்ஃபிசமில் 2 இருக்குது. ஒன்று வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, எந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், அண்ட் இது வந்து எந்த ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த 2த்துக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது 2ம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் சூப்பர் கீவேர்ட். ஸோ சூப்பர் கீவேர்ட்னா என்ன, ஸோ சூப்பர் கீவேர்டை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஒரு மெத்தடை நம்ம சூப்பர்னு டிக்ளேர் பண்ணிட்டா அது வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகுது, எப்படி வந்து அதோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர் கீவேர்ட் இஸ் வெரி மேண்டேட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனல் கீவேர்ட். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைனல்னா என்ன அண்ட் ஃபைனலைஸ்னா என்ன, ஃபைனலினா என்ன, ஸோ இந்த 3த்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் கீவேர்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த செக்ஷனில் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் படித்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நான் இந்த கொஷினை எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ஆல்மோஸ்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் இதை நீங்கள் வந்து தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, எப்படி வந்து ஜாவா 8 ஃபீச்சர்ஸில் ஏன் வந்து இன்டர்ஃபேஸ் கொண்டு வராங்க, ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஏன் அதில் கொண்டு வராங்க, ஸோ எந்த ஃபீச்சர்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் கட்டாக அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் அதோட யூசேஜ். அண்ட் ஸோ என்கேப்சுலேஷனில் நீங்கள் என்ன படிக்கலாம்னா பேக்கேஜஸ், அக்சஸ் மாடிஃபையர்ஸ், அதுக்கு வந்து லெவல் 1 லெவல் 2 என்னன்னா ஸோ ப்ரொடெக்டட், ப்ரைவேட், டிஃபால்ட், பப்ளிக். ஸோ இதோட அக்சஸ் மாடிஃபையர்ஸ், ஸோ அதோட அக்சசபிலிட்டி. ஸோ எந்த ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு மெத்தடுக்கு எப்படி வந்து கால் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜோட கிளாஸ்க்கு எப்படி கால் பண்ணலாம், ஸோ அந்த டைமில் எந்த அக்சஸ் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. And apart from this, what is encapsulation? ஸோ அதோட டெஃபினேஷன் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஜாவா என்கேப்சுலேஷனில் நீங்கள் படிக்க வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதெல்லாம் மேத் கிளாஸ், ஸ்ட்ரிக்ட் எஃப்இ கீவேர்ட், ஸோ ஜாவா டாக், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஆப்ஜெக்ட் லோனிங்னா என்ன, ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா என்ன, அண்ட் ரேப்பர் கிளாஸ். ஸோ ரேப்பர் கிளாஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதுக்கெலாம் வந்து யூசேஜ் ஆகும். ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்ட்ரிங். ஸோ why is Java in Java string is unmutable, why the string object is unchangeable, அந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது more than 10 to 20 கம்பெனிஸோட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது, காக்னிட்டோ பூல், ஸோ இந்த டயக்ராம்ஸ், இதோட டெஃபினேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் how many ways to create a string objects. ஸோ இது by string literal, by new keyword, இதை படித்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி ஸ்ட்ரிங். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர், ஸோ விச் ஒன் இஸ் த்ரெட் சேஃப், விச் ஒன் இஸ் சிங்க்ரனைஸ்ட், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய
கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் சால்விங்னு இன்னொரு செக்ஷன் வருதுல்ல, ஸோ இந்த சின்ன 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 எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, எப்படி ஸ்டோர் ஆகுது, நீங்களே வந்து ஸ்ட்ரிங்கில் மல்டிபிள் பேஸில் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி எந்த மாதிரி அவுட்புட் வருது, ட்ரூவா ஃபால்ஸா, ஸோ அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் ஸோ இதில் வந்து இந்த மெத்தட்ஸ், இது வந்து சிம்பிள் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டராக ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை சப்ஸ்ட்ரிங் வந்து ஃபெட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். அண்ட் ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்களே, ஒரு வேளை ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு வேளை இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, ஸோ எப்படி வந்து ரிசல்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வருது, ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங். நான் சொல்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப வளவலான்னு படிக்காமல், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதோட டெஃபினிஷன்ஸ், அதோட யூசேஜ், இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே இட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் அந்த ஹைரார்கி, ஸோ அந்த ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ இதோட ஆர்கிடெக்சர். ஸோ எக்ஸப்ஷனை வந்து எந்த பேரண்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணலான்னா த்ரோவபிள். அண்ட் இதோட டைப்ஸ், ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ், இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்களே ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து எனி நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 0, ஸோ அந்த டைமில் என்ன வரும்னா இந்த மாதிரி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இதில் கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட டைப்ஸ், செக்குடுனா என்ன, அன்செக்குடுனா என்ன, அண்ட் ஸோ அதோட கீவேர்ட்ஸ், ஸோ கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த்ரோ அண்ட் த்ரோஸ். ஸோ கேட்ச் மட்டும் வந்து ஒரு ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணால் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் ஸோ எப்படி வந்து ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸ், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன்ஸ், நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸ். நம்மளே வந்து ஒரு நியூ எக்ஸப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்படி அந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதில் வந்து அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே. அண்ட் சி ஹியர் ஜாவா கஸ்டம் எக்ஸப்ஷன். ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ மல்டி த்ரெட்டிங் ஆஸ் எ ஃப்ரெஷராக நான் இருக்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் நான் ஒமிட் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ நான் அந்த டைமில் என்னென்னா ஒரு பேசிக் த்ரெட்ஸ்னால் என்ன, மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அண்ட் ப்ராசஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதோட லைஃப் சைக்கிள்ஸ், ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதோட லைஃப் சைக்கிள் சி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதோட லைஃப் சைக்கிள், அந்த டயக்ராம் ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எந்த டைமில் வந்து த்ரெட் வந்து ஆக்டிவேட் ஆகுது, ஸோ எப்போ வந்து ரன் ஆகுது, எப்போ வந்து எக்ஸிட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதோட ஸ்டேட்ஸ், ஸோ நியூ, ரன்னபிள், பிளாக்டு, வெயிட்டிங், இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஓரலாக சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்டெப்த்தாக இதில் கேட்பாங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான் கேட்பாங்க. பட் ஃப்ரெஷராக இருக்கும்போது த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் அவங்க கேட்பாங்க இன்டர்வியூ பேனல்ஸ். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் சி, ஸோ இட் இஸ் மல்டி த்ரெட்டிங்கில் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் அதோட அட்வான்டேஜஸ். ஸோ நான் அந்த டைமில் அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் எனக்கு எதுனா இதில் கான்செப்ட்ஸ் புரியல, எனக்கு பெட்டராக எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா நான் வந்து டெலஸ்கோ அந்த டைமில் நான் அந்த வீடியோ தான் வந்து நான் ரெஃபர் பண்ணேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாட் ஐ லேர்ன்ட், ஸோ கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து see here we should go there. ஸோ கலெக்ஷன்ஸில் அதோட ஹைரார்கி இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வாட் இஸ் லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது, செட்னா என்ன, கியூனா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதோட டிஃப்ரென்சஸ்.
ஸோ கலெக்ஷன்ஸில் மோஸ்ட்லி வந்து ஆஷ் மேப் அண்ட் லிஸ்ட் அண்ட் செட் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆஷ் மேப்னா என்ன, ட்ரீ மேப்னா என்ன, அண்ட் வாட் எல்ஸ். ஸோ இதில் வந்து லிங்க் லிஸ்ட். ஸோ how to detect whether that list is like still looping or not, அந்த மாதிரி questions. And next வந்து how to find a middle node of linked list. So how to find a front node, how to delete a last node. ஸோ இந்த மாதிரி questions linked listல நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அரே லிஸ்ட்னா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, அண்ட் ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஆஷ் மேப், ஹவு தட் ஆஷ் மேப் இஸ் ஒர்க்டு இன்டர்னலி. ஸோ ஆஷ் மேப்னா என்ன, ஆஷ் டேபிள்னா என்ன, அண்ட் இனம் செட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ், கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ். So difference between those. So which scenarios, why we go with the comparable and comparator interface. So அந்த மாதிரி questions. And concurrent hash map. ஸோ ஆஷ் மேப்னா என்ன, கன்கரண்ட் ஆஷ் மேப்னா என்ன, ஸோ அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும். அண்ட் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா, ஸோ இதில் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ், ஸோ இதை தான் நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதில் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ரொம்ப ப்ரீ டிஃபைன்டாக கிறிஸ்பியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுதான் நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். So this is all about like collections. And ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படின்னா வந்து ஜாவா 8. ஸோ இதில் வந்து ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ இது ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லி வந்து கீக் ஃபார் கீக்ஸ் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐஸ், அதோட டிஃப்ரென்ஸ். இதில் மேண்டேட்ரி என்னென்னா ஃபில்டர், மேப் அண்ட் ரெடியூஸ். ஸ்ட்ரீம் ஏபியில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ப்ரோக்ராமிங் இருக்கும். அதோட யூடியூப் சேனல் என்னென்னா வந்து க்ளவுட் நெட் சம்திங். ஸோ நான் அது வந்து எனிவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாவா 8 இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனலை பார்த்து தான் நான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன். ஃபுல்லி ஜாவா ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே. வாட் இஸ் லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், வாட் இஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ். ஸோ அது எல்லாமே அந்த சேனலை பார்த்து தான் நான் படித்தேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ இதை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெஷராக ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம்ல, அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஓகே, நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸில் லாங்குவேஜ் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா வந்து ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் ஸ்மால் கொஷின்ஸ், ஆம்ஸ்ட்ராங், ப்ரைம் ஆர் நாட், ஈவன் நம்பர் அண்ட் ஃபிபனோக்கி, பாலிண்ட்ரோம். அண்ட் இது வந்து பேசிக்கான கொஷின்ஸ், பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ். நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லையும் இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் இன்டர்வியூ கொஷின்ஸ், ஜாவா 8 ஃபீச்சர்ஸில் இன்டர்வியூ கொஷின்ஸ், கலெக்ஷன்ஸில் இன்டர்வியூ கொஷின்ஸ். நீங்கள் வந்து சேனலில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கனாவே ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் ஒரு 10 கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ரவுண்டையும் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னா வந்து மாஸ்டர் இன் டிஎஸ்சி. ஸோ ஸ்டில் நான் வந்து டிஎஸ்சிக்கு நான் வந்து நானும் அதை வந்து பேரலி நான் படிச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போது நியர்லி ஒரு 100 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 250 ப்ராப்ளம்ஸ், என்னோட எய்ம் வந்து 250 ப்ராப்ளம்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ டிஎஸ்சி. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து ஜாவா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நான் பில்ட் பண்ணேன்னா, ஸோ செலினியம் எக்ஸ்பிரஸ், ஸோ அந்த சேனல் இருக்குது, அந்த சேனலை பார்த்து தான் ஸோ ஜாவா லேர்ன் பண்ணிட்டேன். பட் ஃப்ரேம் ஒர்க் எதை யூஸ் பண்ணுறது, எப்படி லேர்ன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணி ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, எப்படி கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, ஒரு மினி வெரி ஸ்மால் மினி ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் நான் எதை பார்த்து பண்ணேன்னா அந்த செலினியம் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோ வந்து இந்த சேனலோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ நான் சொன்ன மாரி இந்த வீடியோவில் இந்த 4 டாபிக்ஸும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இந்த டிசிஏ மட்டும் ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் மேக் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் எஸ், ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த டாபிக்ஸ், இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு அன்னெசரி டாபிக்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேனல் மெம்பர்ஸ் வந்து இந்த டாபிக்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கசின்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.